யாத்திராகமம் 14:14 ஒருத்தர் எடுத்து வாசிங்க. யாத்திராகமம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். வாக்குத்தத்தம் கேட்கறதுக்கு ஜாலியாக இருக்கும். உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். ரெண்டாவது லைன் என்ன சொல்லியிருக்கு? நீங்கள் சும்மா இருப்பீங்க. அந்த சும்மா இருப்பது எதை மேற்கோள் காட்டுதுன்னா, நீங்கள் யுத்தம் பண்ணக்கூடாதுன்னு தான் மேற்கோள் காட்டுது. அல்லேலூயா. ஆனால் நம்ம செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது. யுத்தம் மட்டும்தான் நம்ம அங்கே செய்ய வேண்டாம். அல்லேலூயா. அதனால தான் அந்த சங்கீதம் 24:8 சொல்லியிருக்காங்க, அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரம உள்ள கர்த்தராமே. அல்லேலூயா. யாத்திராகமம் 15:3 வாசிக்கிறோம், கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். யுத்தத்தில் யாருங்க வல்லவர்? சொல்லுங்கள், கர்த்தரே வல்லவர். அதனால தான் அந்த வசனத்தை நான் இன்றைக்கி எடுக்கிறேன். யாத்திராகமம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். மோசேக்கு கொடுத்த வார்த்தை. அல்லேலூயா. யார் யாரெல்லாம் யுத்தத்தில் இருக்கிறீங்களோ, இன்றைக்கு உங்களுக்கு தான் இந்த வார்த்தை வருது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. 2 சைடும் தட்டி சொல்லுங்கள், பின்னாடியும் தட்டி சொல்லுங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. நீங்கள் சும்மா இருந்தால் போதும், அவர் யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணுவார். அல்லேலூயா. இதுவரை நீ போராடினது போதும், இதுவரை நீ ஸ்தோத்திரம் சண்டை போட்டது போதும், இனிமேல் அவர் யுத்தம் செய்வார். அல்லேலூயா. உங்கள் வேலையில் உங்களுக்கு விரோதமாய் பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் தண்ணி பிடிக்கும்போது எல்லா இடத்துலையும் நம்ம சண்டை போட்டுன்னு தான் இருக்கிறோம். அல்லேலூயா. இனிமேல் நான் எங்கேயும் யுத்தம் செய்ய மாட்டேன். அல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் யாருது? கர்த்தருடையது. அவர் நீதி செய்கிறவர். மோசேக்கு கொடுத்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாய் நிறைவேற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்கிறான் 24:8 அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. அல்லேலூயா. அவர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டார்னா யாருமே நம்ம எதிர்க்க நிற்கவே முடியாது. நம்முடைய பலமோ நம்முடைய திராணியை வைத்து இன்றைக்கி நிறைய இடத்துல யுத்தத்துக்கு போகிறோம், சண்டைக்கு போகிறோம், சாத்தானை மேற்கொள்கிறோம். ஆனால் அவர் நமக்காக யுத்தம் செய்யும் பொழுது அந்த யுத்தம் ஜெயத்தோடு முடியும். அல்லேலூயா. நம்முடைய யுத்தம் சில வேளை ஜெயத்தை இழந்து போன யுத்தமாக இருக்கலாம். ஆனால் அவருடைய யுத்தம் எப்பவுமே ஸ்தோத்திரம் அவர் ஜெயத்தோடு தான் திரும்பி வருகிற யுத்தமாய் மாறும். வேதத்தில் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கர்த்தர் சில இடங்களில் கர்த்தர் யுத்தத்துக்கு ஆலோசனை கொடுக்குறார். பார்த்துருக்கீங்களா? சில இடத்துல யுத்தத்துக்கு ஆலோசனை கொடுப்பார், சில இடத்துல யுத்தம் அவரே செய்வார். அல்லேலூயா. சில இடத்துல ஆலோசனை கர்த்தராக இருப்பார் யுத்தத்திற்கு, சில இடத்துல அவரே இறங்கி, இன்றைக்கி நம்ம வசனம் வாசிக்க போகிறது, அவர் எனக்காக இறங்கி யுத்தம் செய்வார். ஆலோசனைலாம் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. எனக்கு மறைவிடமாய் எனக்கு மறைவாய் செய்யப்படுகிற எல்லா சாத்தானுக்கு நேராக அவரே யுத்தம் செய்வார். அல்லேலூயா. நான் போய் இனிமேல் சண்டை போடணுன்னு அவசியம் இல்லை. அல்லேலூயா. எனக்கு ஜெயத்தை தருகிறவர். சில இடங்களில் ஆலோசனை தந்தார். நிறைய இடத்துல நம்ம படிக்கிறோம், அவர் யுத்தத்தில் ஆலோசனை கொடுத்து அவர்களை ஜெயம் பெற செய்தார். 2 சாமுவேல் 5 வாசிக்கிறோம், பெலிஸ்தியர்கள் 2வது முறை பள்ளத்தாக்கில் நிற்கிறாங்க. எப்ராஹிம் பள்ளத்தாக்கில் நின்று தாவீதுக்கு போராட நின்று கொண்டிருக்கிறார்கள். 2வது முறை பெலிஸ்தியர்கள் வராங்க. அப்போது ஃபஸ்ட்டு வாட்டி கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, தாவீதுக்கிட்ட நேராக போன்றாரு. 2வது பெலிஸ்தியரை வரும்பொழுது சுற்றி போன்றார். அல்லேலூயா. அங்கே ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு தாவீதுக்கு. 2வது முறை நீ பெலிஸ்தியர்களை எப்படி நீ ஜெயிக்கணும்னா, நீ போயிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சிரு. எங்கே? பாக்கு மரத்தடியில் ஒளிஞ்சிரு. அங்கே மேலே நடக்கிற அந்த காற்றுல அந்த பாக்கு மரம் அசையும் பொழுது அந்த ஓசையை நான் உண்டாக்குறேன், அந்த நேரத்தில் நீ வெளியில் போ. அல்லேலூயா. இவன்கிட்ட இருந்தது கொஞ்சம் ஆளுங்க தான், பெலிஸ்தேர் அதிக பேர் வராங்க. அப்போ ஆலோசனை கொடுக்குறாரு யுத்தத்தை எப்படி செய்யணும்னு. அல்லேலூயா. இவங்க எல்லாம் மறைந்து இருக்கிறாங்க. அவர் அந்த காற்றை மேலே நடக்கிற காற்றை உண்டாக்குறாரு. பாக்கு மரம் ஆடுது. அந்த சவுண்டு வரும்பொழுது கர்த்தர் சொல்லும்போது இவங்க எல்லாம் போருக்கு போகிறாங்க. பெலிஸ்தியர் நினைக்கிறாங்க தாவீதின் படை ஏராளமாக இருக்குது, சவுண்டு அவ்வளோ சவுண்டு வருதுன்னு ஓடி போயிட்டானுங்க. அல்லேலூயா. சில யுத்தத்துக்கு ஆலோசனை தருவார்.
தருவாரா இல்லையா? சில யுத்தத்துக்கு ஆலோசனை தருவார். பதுங்கி இருக்கணும். அதிகாலையில் பதுங்கி தான் சாத்தான் அடிக்கணும். அல்லேலூயா. சில நேரத்தில் நேராக போகணும், சில நேரத்தில் சுற்றின்னு போய் தான் அடிக்கணும். அவர் ஆலோசனை கர்த்தராய். அல்லேலூயா. யுத்தத்திலலாம் சில இடத்துல நம்ம தோல்வியை சந்திக்கிறது அவருடைய ஆலோசனை இல்லை. தாவீதுக்கு சரியாக சொல்கிறாரு, இந்த வாட்டி சுற்றி போப்பா, நான் சொல்லும் போது தான் அந்த 5ஆம் அதிகாரம் எங்கள் வீட்டில் போய் வாசிங்க, 22லேருந்து 25 வரைக்கும். நீ சுற்றி போ, நாங்கள் சொல்கிற சவுண்டு வரும்பொழுது படையெடுத்துன்னு வெளியில் வா. யார் யாரெல்லாம் அதிகாலையில் ஜெபிக்கிறீங்களோ சாத்தானை விரட்டி அடிக்க முடியும். அல்லேலூயா. ஏன்னா அவன் போராடுற நேரம் அதிகாலை நேரம். அல்லேலூயா. அதிகாலை நேரத்தில் யார் யாரெல்லாம் ஜெபம் பண்ணுறீங்களோ யுத்தத்தில் வெற்றி பெற்றவர்களாக இருப்பீங்க. தூங்கி ஏஞ்சி 10 மணிக்கு ஜெபம் பண்ணுறதில்லை. அல்லேலூயா. அதிகாலையில் 3லேருந்து 5 மணிக்குள்ளே யார் யாரெல்லாம் ஜெபம் பண்ணுறீங்களோ கர்த்தர் பெரிய ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. பெரிய ஜெயத்தை தருவார். இன்னொரு இடத்துல பார்க்குறோம், நம்ம நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்தில் பாதிக்கிறோம். மீதியானியரை கிதியோன் மேற்கொள்ள முடியல. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் என்ன ஆலோசனை தராரு? இவ்வளோ பேர்லாம் வேணாம் உனக்கு, 300 பேர் சொல்லுங்களேன். எத்தனை பேர்? எல்லாத்தையும் குறை, 300 பேர் போதும். 300 பேரோட போகும்போது எப்படி ஆலோசனை தராரு சொல்லுங்களேன். பானையும் ஒரு தீவெட்டியும் எடுத்துக்கோ, ஒரே ஒரு அது என்ன சொல்லுது, எக்காலம் எடுத்துக்கோ. இவங்கக்கிட்ட என்ன இல்லை? குதிரை இல்லை, கத்தி இல்லை, அம்பு இல்லை. ஆலோசனை என்ன சொல்கிறாரு? மீதியானரை ஜெயிக்க ஒரு தீவெட்டி, ஒரு பானை, ஒரு எக்காலம். அல்லேலூயா. பெரிய படம் வேணாம். எத்தனை பேர் போதும்? 300 பேர் போதும். ஆலோசனை கொடுக்குறார். யுத்தம் ஜெயமாய் முடிந்தது. அல்லேலூயா. எல்லாம் புறப்பட்டு போகிறாங்க. நடு ஜாமத்தில் போய் நிற்க சொல்கிறாரு. எல்லையில் சுற்றி நிற்க சொல்கிறாரு. பானையை உடைக்க சொல்கிறார். பானையை உடைக்கும்போது ஒரு சவுண்டு வருமா வராதா? வந்த உடனே எல்லார் கையிலையும் அந்த லைட்டு வருது. ரைட் ஹேண்டில் என்ன பண்ணுறாங்க? வலது கையில் எக்காலத்தை ஊதுறாங்க. லைட்டை பார்க்குறாங்க. கீழே ஜாமத்தில் இருந்தவங்க எல்லாம் பயந்துட்டாங்க. அல்லேலூயா. வந்தது 300 பேர்னு தெரியாது, அவங்க நினச்சாங்க 30,000 பேருன்னு. அல்லேலூயா. ஆலோசனை கர்த்தராய். அல்லேலூயா. யுத்தத்தில் சில நேரத்தில் நமக்கு உதவி செய்வார், ஆலோசனை செய்வார். கிதியோன் ஜெயிச்சான். அல்லேலூயா. நிறைய பேரை கூட்டிக்காதீங்க. உங்களுக்கு ஜபத்துக்கு பார்ட்னர் 1 இல்லைன்னா 2 பேர் இருக்கணும். இருக்காங்களா யாருக்காவது? ஜபத்தில் ஒரு பார்ட்னர் இல்லைனா 2 பார்ட்னர் வச்சுக்கணும். மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லைன்னா 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ சேர்ந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. யுத்தத்தில் ஜெயிப்பீங்க. கிதியோனுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை, நிறைய பேர் வேண்டாம், செலக்டிவாக செலக்ட் பண்ண, போருக்கு போ, நான் சொல்கிறத நீ செய். சில நேரத்தில் யுத்தத்தில் ஆலோசனை தருகிறவர். நம்ம இந்த சாத்தானை மேற்கொள்ள நமக்கு ஆலோசனை தருவார். அடுத்த இடத்துல பார்க்குறோம், யோசுவாவை பார்க்குறோம். அல்லேலூயா. 6ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், எரிகோ நகரத்தை வீழ்த்தணும். யோசுவாவுக்கு சொல்கிறாரு, 6 நாள் அமைதியாக சுத்த சொல்லு மக்களை. அல்லேலூயா. 7ஆவது நாள் கம்பீரித்து ஆர்ப்பரிக்க கடவர்கள், எரிகோ விழுந்துடும். ஆனால் அறிவுக்கே எட்டலை. ஆனால் அவருடைய ஆலோசனை யுத்தத்தில் ஜெயமாய் முடியும். அல்லேலூயா. நீங்கள் எந்த யுத்தத்தில் இருந்தாலும், எந்த போராட்டத்தில் இருந்தாலும் அவர் ஆலோசனை கர்த்தராய் நம்மளோடு இருப்பார். அல்லேலூயா. 7 நாள் அமைதியாக சுற்றணும். 8ஆவது நாள் 6 நாள் அமைதியாக சுற்றணும். 7ஆவது நாள் எக்காலம் ஊதி ஆர்ப்பரிக்க கடவர்கள், எரிகோ விழும். அல்லேலூயா. சில நேரத்தில் அவர் யுத்தத்துக்கு ஆலோசனை கொடுக்கும்போது அங்கே கீழ்ப்படிந்துடணும். உண்மையா இல்லையா? வார்த்தை புறப்பட்டு வரும்பொழுது அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கும் பொழுது நிறைய இடத்துல நம்ம வேதாகமத்தில் நான் பார்க்குறேன், அவர் ஆலோசனை கொடுக்குறார். எங்கெங்கெல்லாம் யுத்தத்துக்கு போகிறாங்களோ கர்த்தருடைய வார்த்தையை வாங்குகிறாங்க. மோசேவாகட்டும், கிதியோனாகட்டும், யோசுவா ஆகட்டும், எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுறாங்க? அவருடைய வார்த்தையை வாங்கி அதுபடி தான் யுத்தத்துக்கு களத்தில் இறங்குறாங்க, ஜெயத்தோடு திரும்புகிறாங்க. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் யுத்தம் நடக்குதோ முழங்கால் படிட்டு அதிகாலையில் முழங்கால் போடணும்.
ஜபத்துக்கு ஒரு பார்ட்னர் எடுத்துன்னு வரணும். கீழ்ப்படிந்து நம்ம எல்லாவற்றையும் செய்யும் பொழுது யுத்தத்தில் ஜெய வீரர்களாய் மாறுவோம். அல்லேலூயா. யுத்தத்தில் ஜெயம் பெற்றவர்களாய் நம்ம மாறுவோம். எந்த சாத்தானும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. எந்த யுத்தத்திலையும் எவனும் நம்மளை வின் பண்ண முடியாது. ஏன்னா அவருடைய ஆலோசனையில் கர்த்தர் வழி நடத்த முடியும். ஆனால் இன்றைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அவரே யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் ஆலோசனை கொடுத்து ஜெயிக்க வைத்தார். ஆனால் சில இடத்துல அவரே இறங்கி அடிப்பார். அவர் இறங்கி அடிச்சிட்டா யாரும் முன்னாடியே நிற்க முடியாது. அதனால தான் அந்த யாத்திராகமம் 14:14 வாசிக்கிறோம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. எல்லா இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் எகிப்தில் இப்போ அடிமையாக இருக்கிறாங்க. பார்வோன் கீழே அடிமையாக இருக்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான், ரிலீஸ் பண்ணிடுறான். யார் மூலமாகனா, மோசே போய் பேசி எங்கள் மக்களை விடுதலை செய்திடுங்கப்பா அப்படின்னு சொன்னோடனே பார்வோன் என்ன சொல்கிறான், விடுதலை செஞ்சிடறேன், நீங்கள் எல்லாம் போயிடுங்கன்னு. இவங்க புறப்பட்டு செல்கிறாங்க. சிவந்த சமுத்திரத்தை தாண்டி தான் போனோம். இப்போது அந்த பாளையத்தில் இறங்கி நிற்கிறாங்க. அந்த 14:5 வாசி, ஜனங்கள் ஓடிப்போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு, நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போகவிட்டது என்ன காரியம் என்றார்கள். என்ன காரியம் என்ற போக விட்டது யாருங்க? பார்வோன் தான் போக விட்டான். இப்போ என்ன சொல்கிறான், நமக்கு வேலை செய்யறதுக்கு அடிமைகள் இல்லை, திருப்பியும் அவங்கள போய் துரத்தி பிடிக்குங்க. அல்லேலூயா. நமக்கு ஒரு பிரச்சனை போயிடுச்சின்னு ஜாலியாக இருப்போம். இன்னொரு பிரச்சனை பார்த்துருக்குறீங்களா? இப்போ தாண்டா இதிலேருந்து வெளியில் வந்தேன்னு இன்னொன்று ரெடியாக சொல்லுங்களேன். இருக்கா இல்லை? எனக்கு இருக்குதுங்க, உங்களுக்கு இருக்குல்லன்னு நினைக்கிறேன். ஒரு பிரச்சனை இப்போ தான் முடியும். ஒரு சிங்கத்தை இப்போ தான் அடித்து கொலை பண்ணிட்டு வந்து உட்காருவேன். இன்னொரு டைகர் வந்து நிற்கும், அதையும் அடிக்கணும். அல்லேலூயா. பார்வோன் என்ன செய்கிறான், மக்களை மோசேவுடைய வார்த்தைக்கு இணங்கி என்ன சொல்கிறான், போன்றான். இவங்களும் ஜாலியாக அடிமைத்தனத்துலேருந்து வெளியில் வந்துடுறாங்க. வரும்பொழுது அங்கே வழி கொடுக்க மாட்டான். அப்போ என்னென்னா சுற்றின்னு தான் போனோம். சுற்றின்னு போகும்போது என்ன இருக்குது, செங்கடல் இருக்குது, சிவந்த கடல் இருக்குது. அதை தாண்டி தான் அடுத்த இடத்துக்கு போகணும், கானானுக்கு போகணும். போகிற வழிக்கு முன்னாடியே பார்வோனுக்கு திருப்பியும் மென்டல் ஆகிட்டு என்ன சொல்கிறான், இவங்களை விட்டுட்டா நாளைக்கு நம்மளுக்கு அடிமையாய் வேலை செய்ய நம்மளை சில இடத்துல விட்டுருவாங்க, திருப்பியும் இழுப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு விட்டுருவாங்க, சாத்தான் ஒழிஞ்சுதுன்னு நினைப்போம், திருப்பியும் சிக்க வைப்பாங்க. அல்லேலூயா. பிரச்சனை உண்டு, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். ஜெயித்தவர் சொல்லார், நான் உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. யுத்தத்தில் வல்லவர் அவர் மட்டும்தான். அல்லேலூயா. யுத்தத்தில் பராக்கிரம் செய்கிறவர். மக்கள் எல்லாம் வெளியில் வராங்க. அவன் என்ன சொல்கிறான், திருப்பியும் அவங்கள துரத்தி பிடிச்சிரு. அந்த அடுத்த வசனங்கள்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்கள முன்னாடி பின்னாடி பார்த்தீங்கன்னா யார் வரா, இப்போது பார்வோனுடைய சேனை. முன்னாடி என்ன இருக்குது, செங்கடல் இருக்குது, நடுவில் நம்ம எல்லாம் நிற்கிறோம், பின்னாடி சேனை. இப்போ நான் அப்படி தான் பார்க்குறேன், பின்னாடி அவனா ஒருத்தன் என்னை துரத்தினே இருக்கிறான், முன்னாடி ஒரு பண பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம முன்னாடி இருந்துக்கினே இருக்குது. அல்லேலூயா. இதையும் தாண்டணும், இப்படியும் போக முடியாது, அப்படியும் போக முடியாது, நடுவில் நான் மாட்டின்னு இருக்கிறேன். நிறைய பேர் அப்படி தானே இருக்கிறோம். இங்கேயும் பிரச்சனை இருக்கும், எந்த சைடு திரும்பினாலும் பிரச்சனை தான். அல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் செய்வார். தட்டி சொல்லுங்கள், கர்த்தர் யுத்தம் செய்வார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. பார்வோன் பின்னாடி துரத்துறான், முன்னாடி செங்கல்டு இருக்குது. அதனால தான் அந்த மக்கள் சொல்கிறாங்க, 10வது வசனத்தில் சொல்கிறாங்க, இப்போ நிறைய பேர் சொல்கிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா இருந்தேன் சொல்கிறோமா இல்லையா? எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ, எப்பெல்லாம் போராட்டம் வருதோ, நான் ஜாலியாக தானே இருந்தேன். அல்லேலூயா. இல்லைங்க, கானான் அதை விட அதிகமானது. அல்லேலூயா. கானானை காணும் பொழுது பாலும் தேனும் ஓடுகிற ஒரு ஆசீர்வாதத்திலோடு நடத்த வல்லமை உள்ளவர். மோசே கிட்ட என்ன சண்டை போடுறாங்க, அங்கே அடிமையாக தான் வேலை செஞ்சேன், இப்போ வனாந்திரத்தில் சாகரத்துக்கா கூட்டு வந்தேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன வாழ்க்கை இது, சாகரத்துக்கா? இல்லை, பக்கத்தில் 2 பேரையும் தட்டி சொல்லுங்கள், கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார்.
பின்னாடி அவன் துரத்தலாம், முன்னாடி பிரச்சனை இருக்கலாம், ஆனால் நடுவில் அவர் இருப்பார். அல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம், அவர் நடுவில் இருந்து தீங்குக்கு உன்னை விலக்கி காக்கிற தெய்வமாய் அவர் இருப்பார். அல்லேலூயா. நடுவில் அவர் இருந்தாருன்னா 2 சைடு அவன் இருந்தாலும் பிரச்சனையே இல்லை. அல்லேலூயா. மோசே கிட்ட சொல்கிறாரு, நான் உன்னை அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன்னா அந்த 13வது வசனத்துலேருந்து சொல்கிறாரு, அப்பொழுது பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு எகிப்தியனை, 2வது பாட்டு அதான், இன்று கண்ட எகிப்தியனை என்றுமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அல்லேலூயா. இன்றைக்கு பார்க்குற பிரச்சனை இனிமேல் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், இன்றைக்கி பார்க்குற பிரச்சனை இதோட கண்ணில் மாட்டாது. அல்லேலூயா. இந்த பிரச்சனை ஒழிந்து போகும். இந்த பிரச்சனை இன்னும் கொஞ்ச நாள் தான். அல்லேலூயா. ஏன்னா அவர் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் பராக்கிரம் செய்கிறவர், அவர் எனக்கா யுத்தம் செய்கிற தேவன். மக்கள் போட்டு அவனை போட்டு புழிஞ்செடுக்கிறாங்க. நீ தானே வெளில கூட்டின்னு வந்த. நிறைய பேர் அப்படி தானே கேட்குறோம். இந்த சபைக்கு வந்துட்டேன், இன்னும் எனக்கு போராட்டங்கள் அதிகமாக இருக்குது. கேட்குறம்மா, நீங்களாம் நல்லவங்க கேட்கல. அல்லேலூயா. மோசே கிட்ட கேட்குறாங்க, நீ தானே வழி நடத்த கூப்பிட்டு வந்த, பின்னாடி அவன் கூத்துறான், முன்னாடி செங்கடல் இருக்குது, இங்கே செத்துப்போவா எங்களை கூப்பிட்டு வந்த. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மோசேக்கு வருது, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கின்ற எகிப்தியரை இனி என்றைக்குமே காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அப்பொழுது கர்த்தர் மோசேவை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுது என புறப்பட்டு போ. அல்லேலூயா. தைரியமாக போ, ஏன்னா உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். மற்ற இடத்துலலாம் ஆலோசனை கொடுத்துட்டு அவர் தூரமாக இருந்தார். இங்கே என்ன சொல்கிறார், நானே உனக்கு யுத்தம் பண்ணுவேன். அல்லேலூயா. நானே உனக்கு யுத்தம் பண்ணுவேன். எந்த இடத்துலையும் முறுமுறுத்துறாதீங்க. ஒரே ஒரு விஷயந்தான் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், தேவ பயத்தோடு விசுவாசித்தால் விடுதலை உண்டு. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு டைட்டில் எழுதுங்க, தேவ பயத்தோடு அவரை விசுவாசித்தால் விடுதலை நிச்சயம். அல்லேலூயா. தேவ பயம் நம்மோடு இருக்கணும், விசுவாசமும் நம்மோடு இருக்கணும், விடுதலை கண்டிப்பாக உண்டு. பின்னாடி எத்தனை போராட்டங்கள் இருக்கலாம், முன்னாடி எத்தனை போராட்டங்கள் இருக்கான், நடுவில் அவர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நம்ம வீட்டை சுற்றி பிரச்சனையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், பிரச்சனையின் மத்தியில் அவர் யுத்தம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரச்சனையின் மத்தியில் அவர் வழிகளை உண்டு பண்ணுவார். முன்னாடி போகிறதுக்கு வழியே இல்லைங்க. அவங்க எல்லாரும் திகைத்து போயிருக்கிறாங்க. செங்கடல் ஃபுல்லாக இருக்குது, தாண்டி போய் ஆகணும். ஆனால் திரும்பி போனால் அவன் விடமாட்டான். அடிமைத்தனத்துலேருந்து வெளியில் வந்தாச்சு, செங்கடலை தாண்டணும். கர்த்தருடைய வார்த்தை மோசே கிட்ட வருது, நான் யுத்தம் பண்ணுவேன். ஆனால் உண்மையாக என்ன நடக்கும்னு கூட மக்களுக்கு தெரியல. ஏன்னா பின்னாடி வர்றது ரதத்தில் வராங்க எல்லாரும், அவங்க எல்லாம் வில்லு ரதம் எல்லாம் வராங்க, பார்வோன் சேனை. இவங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லை. அடிமைக்கிட்ட என்ன இருக்கும்? ஒன்றுமே இல்லை. அவங்கக்கிட்ட போர் தொடுக்கவும் முடியாது. ஃப்ரண்ட்டில் போய் விழுந்தா கடல். இன்றைக்கி நம்ம நிறைய இடத்துல அப்படி தான் நிற்கிறோம், பின்னாடியும் போல். சொல்லுங்களேன். ஃபஸ்ட்டு பைக்கோ காரோ கற்றுட்டு, அது பைக் கூட விட்ருங்க, கார் கற்றுக்கிட்டிங்கன்னா டிராஃபிக்கில் பின்ன 2 சைடாக 2 நிறுத்திட்டாங்கன்னா அந்த கஷ்டம் இருக்கும் பாருங்கள். இப்படியும் எடுக்க முடியாது, நம்மளுக்கே ஏற்கனவே ஓட்ட தெரியாது. இப்படி விட்டாவும் முன்னாடி வச்சுருவோம், பின்னாடி வந்தால் அப்படி தான் இருக்குது நிறைய இடத்துல. அல்லேலூயா. இப்படி போனாலும் இடி, இப்படி வந்தாலும் இடி. நடுவில் அவர் இருந்தால் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அவர் இருந்தால் யுத்தம் பண்ணுவார். காரை அப்படியே தூக்கி இப்படி வச்சுருவாங்க. இப்போ அப்படி தானே வருது. காரை சைட்லலாம் ஓட்ட முடியுமா, ஓட்ட முடியாதா? ஒரு மனுஷனாலே அப்படி மாற்ற முடியும்னா கர்த்தரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அல்லேலூயா. இப்போ நான் பார்த்தேன், அந்த காரை அப்படியே பறக்க வச்சு திருப்பி எடுத்துன்னு போய் இறக்கிடுறான். அல்லேலூயா. அந்த மாதிரி டெக்னாலஜி ஒரு மனிதனால் கண்டுபிடிக்க முடியும் என்றால் என் தேவனால் செங்கடலை பிறந்தது உண்மை. அல்லேலூயா. ஒரு மனிதனால் காரையே பறக்க வைக்க முடியும்னா என் தேவன் அதை காட்டிலும் பெரியவர். அல்லேலூயா. நிறைய பேர் டிபேட் பண்ணாங்க, எப்படி செங்கடலை 2ஆக பிறக்க முடியும்? ஆனால் பிறக்க முடியுது. அல்லேலூயா. ஒரே ஒரு கீழ்காற்றை அனுப்புகிறார், கடல் 2ஆக போகுது. அது வரைக்கும் மோசே நினைக்கல என்ன நடக்கும்னு, மக்கள் நினைக்கல என்ன நடக்கும்னு. ஏன்னா பிரச்சனை நடுவில் நிற்கிறாங்க.
இன்றைக்கி யார் யாரெல்லாம் பிரச்சனை நடுவில் நிற்கிறீங்களோ கர்த்தர் சொல்கிறாரு, யுத்தம் என்னுடையது. அல்லேலூயா. யுத்தத்தை செய்கிறவர் நான். அல்லேலூயா. உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், நீ சும்மா இருந்தால் போதும். அல்லேலூயா. நீ பண்ண வேண்டியதெல்லாம் தெய்வ பயத்தோடு விசுவாசத்தோடு இரு, அந்த கரைக்கு நான் போயிடுவேன். நிறைய பேருக்கு அந்த உறுதியே இல்லை. ஒன்று செத்து போயிடலாமா, இல்லை குடும்பத்தை விட்டு ஓடிடலாமா. ஆனால் அவர் சொல்கிறார், நான் யுத்தம் பண்ணுவேன், என் ஜனத்துக்காய் நான் போராடுவேன். அல்லேலூயா. தெய்வ பயத்தோடு விசுவாசத்தோடு நிற்கும் பொழுது கர்த்தர் விடுதலை செய்கிற தேவன். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா தெய்வ பயத்தோடு விசுவாசிக்கணும். அல்லேலூயா. தெய்வ பயம் நமக்கு வேணும். தெய்வ பயமோடு இந்த விசுவாசம் இருக்கும் பொழுது அங்கே நல்லா நீங்கள் அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பிரச்சனை, முன்னாடி ஒரு பிரச்சனை. ஆனால் அவர் யுத்தம் செய்யும்போது 2 பிரச்சனை ஒரே நேரத்தில் காலி. அல்லேலூயா. நமக்கு சில நேரத்தில் ஒரு பிரச்சனை அடக்கும், 2வது பிரச்சனை தலையை தூக்கும். இங்கே எல்லாமே ஒரே நேரத்தில் முடிச்சிட்டார். மொத்தமாக செத்து கிடக்கிறத யார் பார்க்குறா? ஜனங்கள் காணும். அல்லேலூயா. நான் விசுவாசிக்க உங்கள் பிரச்சனைலாம் செத்து போகும். அல்லேலூயா. அல்லேலூயா சொன்னவங்களுக்கு மட்டும்தான் செத்து போவோம், மற்றவங்களுக்கெல்லாம் பொட்டு வச்சு டான்ஸ் ஆடும். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் பிரச்சனைலாம் செத்து போகும். இப்பயும் யாரும் சொல்ல, உங்கள் பிரச்சனையெல்லாம் செத்து போகும். அல்லேலூயா. பிரச்சனையெல்லாம் செத்து போய் உங்கள் கண்ணு பார்க்குங்க. அல்லேலூயா. அதெல்லாம் உயிரற்று இருக்கும். ஏன்னா நடுவில் யுத்தம் பண்ணுகிற ஒரு ராஜா. அல்லேலூயா. அவர் யுத்தத்தில் இறங்கும் பொழுது அங்கே ஜெயம் மட்டும்தான் நடக்கும். ஒருவேளை மோசே யோசித்து இருப்பான், அவங்க நம்மளை துரத்தின்னு வருவாங்க, தண்ணி மட்டும் எதனா பண்ணுவாருன்னு. அல்லேலூயா. ஆனால் 2த்தையும் ஒரே நேரத்தில் முடிச்சிட்டாரு. அந்த தண்ணியை திருப்பி விட்டுட்டாரு, இவங்க தண்ணியில் விழுந்து செத்து போனார்கள். அல்லேலூயா. அவர் யுத்தம் செய்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நம்முடைய யுத்தத்தை நிறுத்திடுவோம். அவர் யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணட்டும். அவர் யுத்தம் செய்யும் பொழுது அது பராக்கிரமாக இருக்கும். அல்லேலூயா. தெய்வ பயத்தோடு விசுவாசித்தால் விடுதலை உண்டு, கண்டிப்பாக உண்டு. 2வது ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். 2 நாளாகமம் 20:15. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடைய அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்தரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்தரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். அல்லேலூயா. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. பக்கத்தில் தட்டி சொல்ல, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, நானே யுத்தம் பண்ணுவேன். தேவனுடையது, இது தேவனுடையது. யோசபாத் ராஜாக்கு விரோதமாக 3 கூட்டம் எழும்புது. அல்லேலூயா. யோசபாத் ராஜாவுடைய அரசாங்கத்துக்கு எதுவுமா 3 கூட்டம் எழும்புது. யார் யார்? சொல்லுங்கள், யார் யார்? மோவாப், வேற சேயீர், மலை ஜாதியார், அந்த தேசத்தாளுகள். யார் யாருன்னா அமிலேக்கேயர்கள், அம்மோன் புத்திரர், மோவாப் புத்திரர், சேயீர் மலையார். அல்லேலூயா. 3 கூட்டம் சேர்ந்து யாருக்கு விரோதமாய்? யோசபாத்துக்கு விரோதமாய் கூட்டம் கூடி அடிக்கணும்னு வராங்க. உங்களுக்கும் 3 பேர் இருப்பாங்க, எனக்கும் 3 பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. டக்குன்னு யோசிச்சு பார்க்குறேன், யாரை போடலாம் அந்த இடத்துல? நிறைய பேர். அல்லேலூயா. 3 பிசாசு கூடவே தான் இருக்கும். அந்த சத்துருவை நீங்கள் மேற்கொள்வீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஒன்று வேலை மேலே இருக்கும், ஒன்று தெருவில் இருக்கும், ஒன்று வீட்டுக்குள்ளே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில நேரத்தில் சபையில் கூட இருக்கும், சில நேரத்தில் சொந்தக்காரங்க மத்தியில் இருக்கும், சில நேரத்தில் நண்பர்கள் மத்தியில் இருக்கும். நான் சாத்தானை மட்டும்தான் சொல்கிறேன், மனுஷனை சொல்ல. அல்லேலூயா. சாத்தான் யாருக்குள்ள போராடி எப்படி நிறுத்துவான்னே நம்மளுக்கு தெரியாது. அதை போராட கர்த்தர் உங்களுக்கு கிருபையை தருவார். அல்லேலூயா. அவரே யுத்தம் செய்வார். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், யுத்தம் அவருடையது, யுத்தம் அவருடையது. வாய்க்கு ஜிப்பு போட்டுரு, சண்டை போடாத. அல்லேலூயா. அவர் யுத்தம் பண்ணால் செம்மையாக இருக்கும், நம்ம யுத்தம் பண்ணால் தோற்று போயிடுவோம். அன்றைக்கி ஜெயிப்போம், அடுத்த நாள் ஜெயிக்க மாட்டோம். ஏன்னா சாத்தானுக்கு எல்லாமே தெரியும், நம்மளோட அது படிச்சிருக்குது. அல்லேலூயா. லூசிஃபர் நம்மளோட அதிகமான வர்ஷிப் பண்ண முடியும்.
கேள்விப்பட்டிருக்கீங்களா? லூசிஃபர் நம்மளை விட அதிகமாக ஆண்டவரை வர்ஷிப் பண்ணுவோம். அல்லேலூயா. அதனால் நல்லா வர்ஷிப் லீடர்னு பார்த்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க, அது சாத்தானாகவும் இருக்கும். அல்லேலூயா. நமக்கு 3 பிரச்சனை என்றைக்குமே இருக்கும். மோவாப் இருப்பான், அம்மோன் புத்திரர் இருப்பான், சேயர் இருப்பான். 3 பேரையும் அடிக்க கர்த்தர் நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. நம்மத்தில் உலாவுகிறவர். அல்லேலூயா. யோசபாத்துக்கு விரோதமாக எழும்பின 3 ஜனக்கூட்டங்களையும் கர்த்தர் அடித்து யுத்தத்தில் வெற்றி பெற செய்தவர். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு அவன் செய்தது உபவாசத்தோடு தேவனை தேடினான். அல்லேலூயா. உபவாசத்தோடு தேவனை தேடும்போது வெற்றி நிச்சயம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ சொல்லுங்கள், எத்தனை பேர் உபவாசம் இருக்கிறீங்க? 2 3 கை தான் வருது. நான் சொல்கிறது டயட்டை சொல்லலை, உபவாசத்தை சொன்னேன். காலையில் சும்மாவே சாப்பிடாமல் இருக்குது அதை சொல்லலை. உபவாசம் என்பது அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. அந்த 3வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன், உபவாசத்தை போடுங்க. என்ன பண்ணணும்? உபவாசத்தை போடுங்க. வீட்டை சாத்துங்க, யாரையும் உள்ளே சேர்க்காதீங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. உபவாசத்தோடு தேவனை தேடும் பொழுது அங்கே வெற்றி உண்டாகும். யோசபாத் பண்ண ஃபஸ்ட்டு விஷயம், போயிட்டு இராணுவத்தை ரெடி பண்ணலை. அவன் ராஜா போயிட்டு இராணுவத்தை ரெடி பண்ணலை, எதுவுமே ரெடி பண்ணலை. ஊர் ஃபுல்லாக என்ன டிக்ளேர் பண்ணால்? உபவாசம், தேவனை தேடுங்கன்னு டிக்ளேர் பண்ணிட்டான். அல்லேலூயா. 3 ஜாதி ஜனங்களும் இவனை அடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க, இவனுடைய சேனையை காலி பண்ணுறதுக்கு. இவன் பண்ண விஷயம் உபவாசத்தோடு தேவனை தேடணும். நம்ம வாழ்க்கையில் மாதத்துக்கு ஒரு முறையாவது முழு நாள் உபவாசம் இருந்து லீவ் எடுத்துகிட்டு தனியாக ஒரு இடத்துக்கு போயிடுங்க. வீட்டில் இல்லைனா கூட பரவாயில்ல, முழு நாள் என்ன பண்ணணும்? உபவாசத்தோடு. சொல்லுங்களேன். இப்போ நீங்கள் அந்த 3 பேரை நினச்சிக்கிறீங்களா? அந்த 3 பேரையும் காலி பண்ணோன்னா நீங்கள் பண்ணியே ஆகணும். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்கள் வாய்க்காமலே போகணும்னா நீங்கள் உபவாசத்தோடு தேவனை தேடணும். அல்லேலூயா. உங்களுக்காக ஒருத்தரை அப்பாயின்மெண்ட் பண்ணாதீங்க. பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன தெரியுமா சொல்லுவோம்? ஒருத்தர்கிட்ட ஃபோன் பண்ணி நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆனால் நீ ஜெபம் பண்ணணும். யார் ஜெபம் பண்ணணும்? சொல்லுங்களேன். நான் ஜெபம் பண்ணணும், நான் உபவாசம் இருக்கணும். ஒருத்தர் 40 நாள் உபவாசம் இருக்கிறேன்னா அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கின்னு வர்றது ஒரு நாள் தான் இருக்கும். ஆனால் நீ உபவாசம் இருந்து ஜெபிக்கும் பொழுது சேனையை நீ ஜெயிப்ப. அல்லேலூயா. வெற்றி பெற்றவளாய் நீ இருப்ப. அதனால் உபவாசத்தோடு தேவனை தேடினால் வெற்றி உண்டாகும். அல்லேலூயா. தேசம் முழுவதும் அவன் டிக்ளேர் பண்ணுறான், உபவாசத்தை டிக்ளேர் பண்ணுங்க. மக்கள் எல்லாம் உபவாசம் இருக்கிறாங்க. நான் குயிக்காக முடிச்சிடுறேன். இவங்க உபவாசம் இருந்து தேவனை தேடும் பொழுது எகாசியேல் என்னும் ஆசாரியன் புத்திரன் ஒரு லேவியன் மேலே கர்த்தருடைய ஆவி இறங்குது. ஏன்னா ராஜா கிட்ட கர்த்தர் பேச மாட்டார். எகாசியால் கிட்ட என்ன சொல்கிறாரு, என்ன பண்ணணும்னு கர்த்தர் சொல்கிறாரு. அடுத்த வசனம். கேளுங்கள். ஆமாம். இது யோசபாத்துக்கு வரல, எகாசேல் கிட்ட கர்த்தருடைய ஆவி இறங்கி என்ன சொல்லுது? இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அல்லேலூயா. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சிஸ் என்னும் அவர் மேட்டு வழியாய் வருகிறார்கள். எவ்வளோ பெரிய சாத்தானாக இருந்தாலும் உபவாசத்தோடு தேவனை தேடிட்டு போனீங்கன்னா பயப்படும். அல்லேலூயா. உபவாசத்தோடு நல்லா ஜெபம் பண்ணிட்டு போனீங்கன்னா எல்லா சாத்தான் உங்ககிட்ட அதிரும், ஜெயம் உண்டாகும். அல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ எல்லாரும் போகிறாங்க, இவங்கக்கிட்ட எந்த ஒரு படையுமே இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா அவன் ரதத்தோடு எல்லாத்தோடு இவங்களை அடிக்க வராங்க. இவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்ற வசனத்தை மட்டும் 21 மட்டும் வாசித்து முடிப்போம். பின்பு அவன் ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும்
ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அல்லேலூயா. மூன்றாவது எழுதிங்க, துதித்து தேவனை பாடும்போது ஜெயம் உண்டாகும். அல்லேலூயா. துதித்து தேவனை பாடும் பொழுது ஜெயம் உண்டாகும். ரெண்டாவது என்ன சொன்னால், உபவாசத்தோடு தேவனை தேடினால் வெற்றி கிடைக்கும். இங்கே துதித்து தேவனை பாடும் பொழுது ஜெயம் உண்டாகும். யோசபாத் என்ன பண்ணால், 3 ஜாதி ஜனங்களை அடிக்கிறதுக்கு எந்த கம்பு எந்த இதெல்லாம் போலங்க, என்ன சொல்லிட்டான், லைனாக நின்று கொயர் மாதிரி பாட்டு பாடுங்க. அல்லேலூயா. துதிக்கும்பொழுது எதிரிகளுக்குள்ள அந்த பாட்டு லைன் எப்படி வரும், துதி செய்ய தொடங்கினதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு. 3 டீம் வருது. நான் இப்படி தான் அதை படித்தேன். நிறைய ரெஃபரன்ஸில் அதனுடைய விளக்கம் இல்லை. 3 டீமும் நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்னு அடிச்சுன்னு இருப்பானுங்களோ, இல்லை ஒருத்தன் ஒரு காலை மெரிச்சிட்டு ஏன்டா என் காலை மெரிச்ச அப்படின்னு அடிச்சுப்பானுங்களோ, எப்படின்னு தெரில. ஆனால் அவங்களுக்குள்ளேயே பிரச்சனையை உண்டு பண்ணிட்டார். அல்லேலூயா. இவங்க பண்ணது என்னதுங்க, சண்டைக்கு போயிட்டு பாட்டு பண்ணால் பைத்தியம் மாதிரி இருக்குங்க. உண்மையா இல்லையா? இப்போ என் கூட நீங்கள் சண்டை போகிறீங்க, நான் பாட்டு பாடியிருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அட போடா பைத்தியம்னு போயிடுவீங்க. நீங்கள் சண்டை என்கிட்ட போடணுன்னே வரீங்க, வரமாட்டீங்க. பேச்சுக்கு சொல்கிறேன். நான் ஒரு பெர்குமான்ஸ் பாட்டு பாடினே இருக்கிறேன். அப்போ எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? எரிச்சலாக வரும். போயிடுவீங்க. அதை தான் அவரும் யூஸ் பண்ணார் பொழுது. மொத்த பெரியும் பாடகரை லைனாக நிற்க வச்சுட்டு பாடுங்கடா இப்போ அப்படின்ட்டுக்கிறார். அதுக்குள்ளே இவனுங்களுக்குள்ளே பிரச்சனை. ஏன்னா ஒரு டீம் இல்லை, 3 டீமு. 3 டீமுக்குள்ளே அது நிறைய பிரச்சனை வரும் பாருங்களேன். அதெல்லாம் வந்துருக்குது. இவங்களுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு, அடிச்சுன்னு செத்து போயிட்டாங்க. அல்லேலூயா. உபவாசத்தோடு தேவனை தேடினால் துதித்து பாடும் பொழுது ஜெயம் உண்டாகும். அல்லேலூயா. துதித்து பாடும் பொழுது ஜெயம் உண்டாகும். நல்ல பிரச்சனை நேரத்தில் நல்லா ஃபாதருடைய ஒரு பாட்டை எடுத்து பாடுங்க, பிரசன்ஸ் அங்கே வந்துடும். அல்லேலூயா. பிரச்சனையை மறந்துடுவீங்க. எதுக்குள்ளே போயிடுவீங்க சொல்லுங்களேன்? தேவ பிரசன்னத்துக்குள்ளே. இன்றைக்கி நம்ம பிரச்சனைக்குள்ளே தான் இருக்கிறோம். பிரசன்னத்தை பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், பிரசன்னத்தை நாடு, பிரச்சனையை விட்டு. நான் நிறைய பேரை விட்டு இப்போ விலகினே இருக்கேன். பிரச்சனையே பேசியிருந்தால் அங்கே இருக்கவே கூடாதுங்க. அது யாரை ஆளுகை செய்யும்? நம்மளை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. ப்ராப்ளமே பேசின்னு இருக்காங்களா, சொல்யூஷன் சொல்லுங்கள். அதை கேட்கலையா, அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துடணும். பிரச்சனையில் இருக்கக்கூடாது. எதுக்குள்ளே இருக்கணும்? பிரசன்னத்துக்குள்ளே இருக்கணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், பிரச்சனையில் இருக்காத, தேவ பிரசன்னத்தில் இரு, ஜெயம் உண்டாகும். யோசபாத்துக்கு கர்த்தர் ஜெயத்தை தந்தார். அல்லேலூயா. அவன் பண்ணது தேவ பிரசன்னத்தை நாடினான், பிரச்சனையை விட்டுட்டான். அல்லேலூயா. அந்த 3 ஜாதி மக்களும் அடிக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு, இந்த யுத்தம் உன்னுடையதில்ல தேவனுடையது. அல்லேலூயா. இந்த போரை நானே நடத்துவேன், நானே முடிப்பேன். அல்லேலூயா. இதை எவனும் யாராலையும் தடுக்கவே முடியாது. அவங்க துதித்தாங்க, உபவாசித்தாங்க, வெற்றி பெற்றார்கள். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அந்த 14 எடுத்து வாசிங்க. யாத்திராகமம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீங்க. நிறைய பேர் இந்த வார்த்தையை வாசித்த உடனே விசுவாசிகள்லாம் வீட்டில் போயிட்டு நல்லா தூங்குறது, இன்னும் பிரச்சனை அதிகமாகிடும். அல்லேலூயா. அங்கே தானே வசனம் போட்டிருக்கு, சும்மா இருந்தால் போதும், சும்மா இருக்க சொல்லலை. அல்லேலூயா. உபவாசத்தோடு அவரை தேடணும். அல்லேலூயா. துதித்து தேவனை பாடணும். தெய்வ பயத்தோடு அவரை விசுவாசிக்கும் பொழுது யுத்தத்தை அவர் செய்வார். அல்லேலூயா. ஜெயம் அவரால் வரும். ஜெயம் யாரால் வரும்? குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயம். அந்த குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருக்கும் பொழுது ஜெயத்தை அவர் தர வல்லவர். அல்லேலூயா. இந்த 3ஓடு நான் நிறுத்திடுறேன். நிறைய வசனங்களை நான் எடுத்திருக்கிறேன். யோசுவாவில் பார்க்குறோம், 10ஆம் அதிகாரத்தில் 11-14 வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அங்கே யோசுவாக்கு எதிர்க்க சண்டை நடந்துனே இருக்குது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, கல்மழையை விழ பண்ணுறார். அல்லேலூயா. கல்மழையை விழ பண்ணி சாவடிக்கிறாரு. அவர் யுத்தம் பண்ண இறங்கிட்டார்னா யாரும் கிட்ட நிற்க முடியாதுங்க. திரும்ப நான் சொல்கிறேன், அல்லேலூயா. அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணும் பொழுது யாரும் கீழே நிற்கவே முடியாது. அந்த வசனத்தை வீட்டில் போய் வாசிங்க. அந்த டைட்டில் நான் எடுக்கலை இப்போது. அல்லேலூயா. கல் மழைகளை பொழிய செய்து செத்து போனார்கள்னு முடியும் அது. அல்லேலூயா.
உங்களுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய், வளர்ச்சிக்கு விரோதமாய், உங்களுடைய பரிசுத்தத்துக்கு விரோதமாய் எத்தனை எழும்பினாலும் நீங்கள் இன்றைக்கு ஒரு முடிவு பண்ணுங்கள், தெய்வ பயத்தோடு நான் விசுவாசிப்பேன், விடுதலை எனக்கு உண்டு. அல்லேலூயா. உபவாசத்தோடு தேவனை தேடும்போது வெற்றி உண்டாகும். துதித்து தேவனை பாடும்பொழுது ஜெயம் உண்டாகும். அல்லேலூயா. 3 காரியங்களை நம்ம பண்ணின்னு இருக்கும்போது அவர் யுத்தத்தை பண்ணினே இருப்பார். வேலை மேலே எவன் சண்டை போடுறானோ போட்டுக்கினே இருக்கட்டும். இந்த 3 வேலையை நம்ம பண்ணிக்கினே இருக்கணும். கர்த்தர் அங்கே யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. யுத்தம் உன்னுடையதல்ல. யாருடையது? கர்த்தருடையது. அல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. இந்த யுத்தம், இந்த பூலோகத்தில் நடக்கிற எல்லா யுத்தத்தையும் அவர் பார்த்துப்பார். யுத்தத்தை கண்டு பயந்துடாதீங்க, யுத்தத்தை கண்டு ஓடிடாதீங்க. முன்னாடி பின்னாடி பிரச்சனை இருந்துக்கினே தான் இருக்கும். ஆனால் நடுவில் அவர் இருக்கும் பொழுது ஜெயமாய் நடத்துவார். அல்லேலூயா.